நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. காரம் சாப்பிட்டு கண்ணுல தண்ணி வந்து பாத்திருப்ப. யாசிகா படம் பார்த்து தண்ணி வந்து பாத்திருக்கியா? இன்னைக்கு பாப்படா குடிக்கிற தண்ணிய சொல்றான் அவன். ஓபன் பண்ணா யாருமே இல்லாத ஒரு பெரிய வீட்டுக்குள்ள ஒரே ஒருத்தர் மட்டும் நின்னு மூஞ்சி கழுவின்னு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா காத்து வாங்க வந்த கோஸ்ட் மேடம் அந்த வாலிபரை போட்டு தள்ளுறாங்க. அந்த வாலிபர் அந்த கோஸ்ட் போட்டு தள்ளும் போது அந்த வாலிபர் அந்த இடத்துல ஐயோன்னு கதற சவுண்ட மட்டும் அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஓப்பனிங் சூப்பரா இருக்குல்ல. இப்போ திரும்பவும் கட் பண்ணா படத்தோட ஹீரோ ஹீரோயினி ஒன்னா கார்ல டேட்டிங் போயிட்டு இருக்காங்க. 3 வருஷம் லவ் பண்ண பொண்ணுங்களே டேட்டிங் கூப்பிட்டா 3 மணி நேரம் யோசிப்பாங்க. பார்த்த 3 நிமிஷத்துல நீ எப்படி ஓகே சொன்ன? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. Hello, you know I'm a bike racer actually, right? But car racer இல்லல. Hello, wait and watch. ஒரே வா என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். Brakes not working. ஹீரோ சார் நீங்க ஹிந்தி பேசுங்க, மலையாளம் பேசுங்க, ஏன் வண்டியா கூட பேசுங்க. ஆனா இவ்வளவு கேவலமா இங்கிலீஷ்ல பேசாதீங்க, காதுல கேட்க முடியல. இப்ப ஹீரோ சார் இங்கிலீஷ் பேசுறது தாங்க முடியாம அந்த காரே பிரேக் டவுன் ஆயிடுது. பிரேக் டவுன் ஆகி டமால் ஒரு மரத்துல மோதி நின்றுது. நல்ல வேளை போன வந்து திரும்பிச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா பைக்ல வந்த சேஷு சார், ஏன்பா தம்பி உங்களுக்கு வேற எங்கேயும் இடம் இல்லையா, இங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ? நாங்க ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலில பிறந்தவங்க சார். எங்களை பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்களா சார்? கார் டேஷ்போர்ட திறந்து பார்த்தா கண்டதெல்லாம் கிடக்குது. டீசென்ட்டான ஃபேமிலியா நீங்க? சரிங்க சார், உங்களுக்கு என்னங்க சார் வேணும்? ஒண்ணு வேணாம், அது பக்கத்துல ஒரு சாக்லேட் இருக்குது, அதை மட்டும் என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுங்க. தேங்க்யூ மிஸ்டர் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க குஜால் பண்றதுக்காக ஒரு இடத்தை தேடி பிடிச்சி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனது அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை செய்யற வாட்ச்மேனுக்கு கையில காசை கொடுத்து நீங்க வேணா லீவ் எடுத்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வாங்களே, அதுக்குள்ள நாங்களும் எல்லாம் முடிச்சு வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோ சாருக்கு ரொம்ப அவசரம் தாங்கல போல, உள்ள போன உடனே ஆத்துல பாயிற மாதிரி பாய ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் மேடம் அதென்ன உள்ள வந்து ஆத்துல பாயிற மாதிரி பாயிரேமடா போட்டனா பொளந்துற டேய். அதெல்லாம் முடியாது, நான் ரொம்ப டீசென்ட்டான பொண்ணு, எது பண்றதா இருந்தாலும் நைட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம நைட் எல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா நிறைய டைம் இருக்கும்ல, அப்ப ஜாலியா அழகா நிறைய விஷயங்கள் பேசிக்கலாமே. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. என்னடா அந்த ஹீரோ சார் கடஞ்சி எடுத்த காஜியா இருப்பார் போல. ஒரு வழியா அந்த பொண்ணு கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்ண போகும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ். தாங்கள் வந்த நோக்கம்? நீங்கள் இருவரும் தனிமையில் சந்தோஷமாக இருப்பதை உணர்ந்தேன், அதை நாசமாக்கி விட்டு செல்ல வந்தேன். சைக்கிள் சாவியை விட்டுட்டு போயிட்டேன், கொஞ்சம் எடுத்துக்கவா. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா மாசமாக்கி இருப்பேன்டா, அதுக்குள்ள நாசமாக்க வந்துட்டான். சாவி கிடைச்சிருச்சு சார். இப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப மீண்டும் 1 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோயின் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் ரொமான்ஸ் பண்ண போகும்போது ஒரு கீரை வைக்கிற ஆன்ட்டி வந்து திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது. பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, சமைச்சு சாப்பிடுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கருமம் என்னன்னா இந்த வாட்ச்மேன் இந்த கீரை வைக்கிற ஆன்ட்டி இவங்க தான் இந்த ஹீரோயினோட அப்பா அம்மா. என்னடா சொல்ற? அந்த கருமத்தை அப்புறமா பாப்போம். இப்ப தொடர்ந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குதுன்னு ஒரு சாங் போயிட்டு வந்துட்டு திரும்ப ரொமான்ஸை கண்டினியூ பண்ணலான்னு ஒரு சாங் போயிட்டு வராங்க. திரும்ப ரொமான்ஸ் பண்ண போகும்போது என்ன மறுபடியும் டிஸ்டர்பன்ஸா? யார் சார் நீங்க? அப்பல இருந்து பெல் அடிச்சிட்டே இருக்கீங்க. வேலூருக்கு வேலி யாத்திரை போறோம், வேண்டுதல், அதனால தான் அடிச்சுன்னு இருக்கிறேன். புரிஞ்சு போச்சுடா. இவன் இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி இவங்கள பண்றாங்கிறதா படம், அவ்வளவுதானே? அதெல்லாம் கிடையாது. படத்துல டைரக்டர் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கான். இப்படி சுமூகமா போயிட்டு இருக்க இவங்க காதலுக்குள்ள திடீர்னு ஒரு பேய் வந்து யாசிகாவை போட்டு தள்ள ட்ரை பண்ணுது. அங்க போறானடா இன்டர்மிஷன். இப்ப அங்க இருந்து கட் பண்ணா திரும்ப ரிப்பீட். திரும்ப இவங்க கார்ல அந்த மரத்துல மோதன இடத்துக்கே போயிடுறாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இந்த காட்சியில் ஆரம்பத்திலே வந்தது இல்ல. இப்ப என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப இவங்களுக்கு இதெல்லாம் திரும்ப நடக்கும். ஆனா இந்த கன்றாவை பிடிச்சவனுங்க மக்களை ஏமாத்துறதுக்காக கேரக்டர்ஸோட நேம் அண்ட் கெட்டப்ப மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பானுங்க. சார் நீங்க எவ்வளவு ஃபேமஸ் மெக்கானிக் மெய்ய பண்ணா தெரியாதா? அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. ஆனா என் பேரு மெக்கானிக் மெய்யப்ப இல்ல பொய்யப்ப. ஹலோ சார். ஹலோ மேடம். நீங்க 2 வாழைத்தண்டு வாங்கிக்கங்கப்பா. We are coming from RB company. குட் ஆஃப்டர்நூன். யார் சார் நீங்க? பிளம்பர் சார். ஈபில இருந்து வந்திருக்க சார், ரேடிங் எடுங்க. இப்ப போன சீன்ல ஹீரோயின் மேடம் பேய் பிடிச்ச மாதிரி இந்த சீன்ல ஹீரோவை பேய் டார்ச்சர் பண்ணுது. இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ சாரையும் பேய் போட்டு தள்ள திரும்ப அங்க இருந்து கட் பண்ணி அதே மரத்துக்கிட்ட இருக்கிற காருக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்கப்பா. என்னடா 10 நிமிஷம் படத்தை எடுத்து வச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு ரிப்பீட் மோட்ல போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப என்ன மறுபடியும் ரொமான்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அதானே? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்.
வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. திரும்பவும் இந்த கருமாந்திர காட்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னா, இவ்வளவு நேரம் டிஸ்டர்ப் பண்ணவங்க எல்லாமே ராசிகா மேடம் செட்டப் பண்ணாலுங்களாம். அதுலயும் ஒரு ஹைலைட் என்னன்னா, எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பமா சேர்ந்து கூட்டி கொடுக்க பாத்திருக்கீங்க. இதனால அவங்க இப்படி ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு ஹீரோயினோட அக்கா பைக் பஞ்சர் ஆகி ஒரு பக்கம் நிக்கும் போது ஹீரோ சார் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கள பினிஷ் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் விதமா தான் குடும்பமே ஒன்னா சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட ஒரு கருமம் என்னன்னா, இவங்களா செத்து போய் பேயா வந்ததுனாலதான் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது நமக்கு பாதியிலே தெரிஞ்சிடும். ஆனா இதுதான் படத்துல பெரிய ட்விஸ்ட் மாதிரி கிளைமேக்ஸ்ல வேற ஒரு எண்டு கார்டு வச்சிருப்பானுங்க. இப்போ ஒரு வழியா இந்த கோஸ்ட்ங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு நாசம் பண்ண எல்லாரையும் கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து காலி பண்ணிடுறாங்க. இதோட படம் முடிஞ்சது. அது எப்படி இது போன்ற படங்கள்லாம் மட்டும் யாசிகா மேடமா சூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கிரிஞ்சு கருமாந்திர கன்றாவியான படத்தை 2 மணி நேரம் திணற உட்காந்து பார்த்து ரோஸ்ட் பண்ண என்னோட மனதைரியத்தை பாராட்டி நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் ஒரு சிம்பிள் வரும், அதை கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பை.